சிறப்பான நினைவுகளாக அவர் மனதில் உள்ளது. சிவப்பு தொக்கத்தில் சிறப்பாக பணியாற்றிய ஐயா அவர்களை பற்றி நமது பள்ளி வரலாற்று சிறப்புமிக்க விழாவினை நடத்திட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கிட நேரம் பார்க்காமல் நேற்று காலை முதல் திரு lightning of lamp signifies that this பறக்குது இல்லையா, இங்க காற்றோட்டமான பகுதி இல்லையா, அதனால எப்பொழுதுமே இங்க காற்று வீசிக்கிட்டே இருக்கும். கடற்கரைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. காலிஃபிளவர்ஸ் பள்ளிக்கு வந்துருங்க. கடற்கரை We express our gratitude to our chief guest and all present here who have contributed to this auspicious. We are deeply honored to stand in the presence of real-life heroes whose bravery writes the history of our nation. Our Vice Principal, Mrs. Selvi Shanmugam ma'am, to formally welcome the gathering. புதுச்சேரி ஹோலி ஃப்ளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் முப்படை வீரர்கள் கௌரவிக்கும் விழா மற்றும் மழலையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புதுச்சேரி மாநிலம் நத்தமேடு ஏம்பலம் பகுதியில் இயங்கி வரும் ஹோலி ஃப்ளவர் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் இன்று பிப்ரவரி 21, 2026 சனிக்கிழமை அன்று புகழ்பெற்ற முன்னாள் முப்படை வீரர்களை கௌரவிக்கும் மாபெரும் விழா மற்றும் 2025-26 கல்வி ஆண்டிற்கான மழலையர் பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. வரலாற்றிலேயே வேறு எங்கும் நடத்தப்படாத முதன்மை நிகழ்வாக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி தொழில்துறையின் துணை இயக்குநரும் முன்னாள் படை வீரருமான திரு SGT சந்திரகுமாரன் அவர்களும் புதுச்சேரி மாநில முன்னாள் முப்படை வீரர்கள் நலச்சங்கத்தின் நிறுவனரும் பொதுச் செயலாளருமான முன்னாள் படை வீரர் டாக்டர் சாந்துராஜன் அவர்களின் முன்னிலையில் இவ்விழாவானது சிறப்பாக நடத்தப்பட்டது. மேலும் இவ்விழாவில் புதுச்சேரியை சார்ந்த எண்ணற்ற முன்னாள் ராணுவ படை வீரர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முதன்மை நிகழ்வாக பள்ளி தாளாளர் திரு விநாயகம் அவர்கள் தலைமையேற்க பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி செல்வி சண்முகம் அவர்களின் வழிமொழிதலிலும் விழாவானது சிறப்புற நடைபெற்றது. மேலும் படை வீரர்களை கௌரவிக்கும் முக்கிய நிகழ்வாக மாணவர்களின் சாரணர் அணிவகுப்பு நடத்தப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பின்னர் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முப்படை வீரர்கள் தங்களின் சேவைகள் மற்றும் அனுபவங்கள் குறித்தும் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். மேலும் இளைய தலைமுறைகளை கல்வியில் மட்டுமல்லாது நாட்டுப்பற்றிலும் ஈடுபடுத்த ஊக்குவிப்பதை விழாவின் முதன்மை நோக்கமாக கொள்ளப்பட்டது. வெகு விமர்சையாக நடைபெற்ற விழாவினை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் உடனிருந்து கண்டு வியந்தனர். இவ்விழாவானது இராணுவத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் ஊக்குவிக்கும் வகையில் முப்படைகள் கொண்ட மிக பிரமாண்டமாக முகப்பு வாயில் அலங்கரிக்கப்பட்டு பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தும் செயல்முறைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மழலையர்களின் பட்டமளிப்பு நிகழ்த்தப்பட்டது. பின்னர் பள்ளிக்கு விடுப்பின்றி வருகை தந்த மாணவர்களுக்கு முழு வருகை பதிவேட்டிற்கான விருதுகளும் வழங்கப்பட்டு இதன் மூலம் பிற மாணவர்களுக்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் கடந்த கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவி கலை தமிழரசியை அவர்கள் சிறப்பித்து விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் வெற்றியை தொடர்ந்து அன்று மாலை மழலையர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. விழாவினை பள்ளி தாளாளர் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைக்க வரவேற்புரையை பள்ளியின் தலைமை ஆசிரியை அளித்தார். எனது அன்பான அழைப்பை ஏற்று இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சார் மிஸ்டர் சந்திரகுமரன் அவர்கள் இந்த விழாவினை தலைமை ஏற்று நடத்த வந்திருக்கும் அவர்களை வருக வருக என்று மனமாற வாழ்த்துகிறேன் என்று வணங்குகிறேன்.
சுப்ரீம் கமாண்ட். ஸோ நீங்க வந்து நம்ம வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி ஃபோர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. அஸ் அ செகண்ட் பிளேஸ்ல வந்து இந்த விழா துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டவங்க, குண்டு தொலைச்சி கால் அடிபட்டு இருக்கு, ஏர்ஃபோர்ஸ்ல மிக உயர்ந்த பதவி, அந்த ஸ்பெஷல் ஆர்மி ஃபோர்ஸஸ் என்ன சொல்றது, அந்த பாராசூட்ல வந்துட்டு ரொம்ப மிக துல்லியமா வந்துட்டு இலக்கை அடைய வேண்டியது. இப்போ 1971 இந்தியா பாகிஸ்தான் போர். மேலும் இவ்விழாவில் மழலையர்களின் தனித்திறமைகளும் பிற கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் வெகுவாக பார்வையாளர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு குழந்தைகளை உற்சாகமூட்டினர். ஹோலி ஃபிளவர்ஸ் பள்ளியானது மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவர்களின் தன்னார்வ தொண்டு மற்றும் நுண்ணறிவு திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக ஊக்கமளித்து வருகிறது. இவை போன்ற பன்முக திறன்களை பயிற்சியளித்து மாணவர்களை மேடை ஏற்றி அலங்கரித்தனர் ஆசிரியர் பெருமக்கள். இவ்விழாவின் நிறைவு பகுதியாக நன்றியுரையை திருமதி அகத்தியா அவர்கள் வழங்கினார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. Yeah, nicely arranged function. The chairman, Mr. Vinayagam sir, has arranged this very nicely in association with our Pavva. Congratulations to both of them, Soundarajan sir and to our Vinayagam sir. It's really a privilege to be here. After hearing about Mr. Vinayagam sir, I was very impressed. யாரா மாணவர்கள் மட்டுமே மாற்றம் தருவார்கள். மாணவர்கள் தந்திடுவீர் மாண்பு. உங்களால தான் மாற்றம் தர முடியும். அந்த மாற்றத்தால் அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு வீர வணக்கம் செலுத்தி ஒரு சல்யூட் அடித்து அவங்க வரவேற்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐ ரிட்டர்ன்டு தட் சல்யூட். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த விஷயமா இருக்கும்.